நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஆர்பி சம்மந்தப்பட்ட ஒரு தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பியோட பாடத்திட்டம் சில வாரங்களுக்கு முன்பாகவே பத்திரிகைகளில் செய்தி வந்தது. பாடத்திட்டம் மாற்றப்பட போகிறதா, சரிங்களா? அது சம்மந்தமாக தான் இன்னும் வந்து அதற்குண்டான பாடத்திட்டம் வெளியாகலை, சரிங்களா? 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பிஜிடிஆர்பியோட பாடத்திட்டம் இதுவரை வந்து பின்பற்றப்பட்டு வந்தது. இனிமேல் மாற்றப்பட போகிற செய்தி வந்து பத்திரிகைகளில் வந்தது. புதிய தேர்வர்களுக்கு, அதாவது ஏற்கனவே பிஜிடிஆர்பி தேர்வு எழுதுறவங்களுக்கு ஐடியா இருக்கும். சரி, புதிதாக பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு சற்று குழப்பமாக இருக்கும். எந்த மாதிரியான பாடத்தை வந்து படிக்கிறது, நம்ம வந்த பின்னாடி படிக்கிறதா அல்லது வருவதற்கு முன்பாகவே என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். புதிய தேர்வர்களுக்கும் சரி அல்லது ஏற்கனவே தேர்வு எழுதியவர்கள் என்ன செய்வது அப்படின்னு அவங்களுக்கு வந்து குழப்பம் இருந்தால் அவங்களுக்கு உண்டான வீடியோ பதிவு தான் இந்த ஒரு தகவல். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாடத்திட்டம் மாற்றம் செஞ்சாலும் 75% கண்டிப்பாக அதே தான் சேமாக தான் இருக்கும். ஒரு 25% தான் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது ஸ்கூல் சிலபஸில் இருந்தே சரி அல்லது கல்லூரி பாடத்திட்டம் மாற்றினாலும் சரி, எந்த பாடத்திட்டம் மாற்றம் அப்படின்னு சொன்னாலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75% அதே தான் சேமாக தான் இருக்கும். ஒரு தமிழ்னால் வேறு என்ன கேட்க போகிறாங்க, அந்த தமிழில் என்ன இலக்கணம் இலக்கியமோ, என்ன தமிழ் இலக்கிய வரலாறோ அதே தான் இருக்க போகுது. வேறு எதுவும் வந்து திருவள்ளுவருக்கு பதிலாக வேறு யாரும் பேர் எதுவும் மாற்ற போகிறதில்ல. வால்மீகிக்கு பதிலாக வேறு எதுவும் பேர் மாற்ற போகிறதில்ல. இலக்கணம் இலக்கியம் எல்லாமே சேம் அதே தான். அதே சப்ஜெக்டில் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே சேம் அதே தான் இருக்க போகுது. டாபிக் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம், அவ்வளோதான், சரிங்களா? அதே சமயத்தில் வரலாறும் அப்படி தான், சரிங்களா? அக்பர்னா அக்பர் தான், பாபர்னா பாபர் தான், முகல்ஸ்னால் முகல்ஸை பற்றி மட்டும்தான் கேட்க போகிறாங்க. அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடியது தான், சரிங்களா? வரலாறில் எந்த சேஞ்சஸுமே வந்து இருக்க போகிறதில்ல, சரிங்களா? இந்த இயர்லேருந்து இந்த இயர் என்ன நடந்துச்சு அதுக்கு உண்டான டாபிக். வரலாறில் பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது, சரிங்களா? கிட்டத்தட்ட மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கூட 70% அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் தயாராகிறவங்க தயாராகி கொண்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே வந்து அந்த டச்சஸ் வந்து இருக்கணும், சரிங்களா? நன்றி நண்பர்களே. புதிய தேர்வர்களுக்கு இந்த குழப்பம் வந்து கொஞ்சம் தீர்ந்திருக்கும், சரிங்களா? நன்றி நண்பர்களே. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.